நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 14. மகளை அணைத்தபடி இருந்த இருவரையும் கிருஷ்ணாவை தொடர்ந்து வந்த சுகன்யா பார்த்ததும் அவள் மனதுக்கு நிறைவாக இருந்தது. அவளுக்கும் கிருஷ்ணாவை பிடிக்காததான். ஆனால் இன்று மித்ரா தங்கள் கண்முன்னே வந்து நிற்பது அவனால்தான். மித்ரா கடத்தப்பட்ட பின்னர் கிட்டத்தட்ட நடைப்பிணமாகி போன துளசியாகட்டும், வீட்டின் பெரியவர்களாகட்டும், இன்று நிம்மதியாய் மூச்சு விடுவதற்கு கிருஷ்ணாதானே காரணம் என்று எண்ணியவளுக்கு துளசி இனி அவனை பற்றி சிறிது யோசித்தால் கூட தவறு இல்லை என்றே தோன்றியது. ஏனெனில் சுகன்யாவுக்கு தெரியும், ஒரு காலத்தில் துளசி எவ்வளவு கண்மூடித்தனமாக கிருஷ்ணாவை காதலித்தாள் என்று. இடையில் நடந்த சில சம்பவங்கள் இருவரது வாழ்வையும் ஒரே அளவில்தான் பாதித்திருக்கிறது என்பதற்கு 6 வருடங்களை கடந்தும் தனி மரங்களாய் வாழ்க்கையை நகர்த்தும் கிருஷ்ணாவும் துளசியுமே சாட்சி. துளசிக்காவது மித்ரா இருந்தாள். ஆனால் கிருஷ்ணாவுக்கென்று எந்த பிடிப்பும் இல்லையே. அவன் நினைத்திருந்தாள் அவர்களின் வட்டாரத்தில் நல்ல பணக்கார பெண்ணாக பார்த்து மணந்து பிள்ளைக்குட்டிகளுடன் வாழ ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இன்று வரை துளசியை மட்டுமே ஊனும் உயிருமாய் நினைப்பதிலேயே கிருஷ்ணாவின் காதலில் ஆழத்தை சுகன்யாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதுவும் மித்ராவுக்கு ஒன்று என்றதும் அவன் துடித்ததை காவல் நிலையத்தில் கண்கூடாக பார்த்தவளுக்கு தனது துளசிக்கேற்ற கிருஷ்ணன் இவனே என்று மனதில் தோன்றிவிட்டது. நிறைந்த மனதுடன் மூவரையும் நெருங்கினாள் சுகன்யா. அவளது செருப்பின் ஓசையில் தாய் தந்தையரின் அணைப்பிலிருந்து வெளியே வந்த மித்ரா சுகன்யாவை கண்டதும், சுக்யாண்டி, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துட்டாங்க பாருங்க என்று கண்களில் ஆர்வம் மின்ன கூற, துளசி தனது கையை பிடித்திருக்கும் கிருஷ்ணாவின் கரத்தை சட்டென்று உதறிவிட்டு எழுந்தாள். சுகன்யாவை கேள்வியுடன் நோக்கிய துளசியை பார்த்தவாறே எழுந்த கிருஷ்ணா மகளை நோக்கி புன்னகைத்தான். சுகன்யா மித்ராவை தூக்கி கொண்டவள், துளசி, இன்னைக்கு மித்ரா நம்ம கண்ணு முன்னாடி சின்ன கீரல் கூட இல்லாம நிக்கிறதுக்கு காரணம் கிருஷ்ணாதான். அவளை காப்பாத்துற முயற்சியில அவனோட கையில காயம் பட்டுடுச்சு. அதனாலதான் நேத்து நைட்டு மித்ராவை காப்பாத்தியும் நம்ம கிட்ட கூட்டிட்டு வர முடியலையா என்று கூறவும் துளசியின் கண்கள் பதற்றத்துடன் கிருஷ்ணாவை ஆராயத் தொடங்கியது. அவன் அருகில் விறுவிறுவென்று சென்று நின்றவள் அவனது கரங்களை பிடித்து காயம் பட்டிருக்கிறதா என்று திருப்பி பார்க்க ஆரம்பிக்கவும் கிருஷ்ணாவுக்கு அவளது அக்கறையில் கண்கள் கலங்க, சுகன்யாவுக்கு தோழியின் மனதில் கிருஷ்ணாவின் மீதான காதல் இன்னும் நீரு பூத்த நெருப்பாக இருப்பது புரிந்தது. கிருஷ்ணாவிடம், வீட்டுல பெரியவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கிருஷ்ணா, நான் மித்திய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க 2 பேரும் சீக்கிரமா வந்துருங்க என்று சொல்லிவிட்டு மித்ராவுடன் தனது நானோவை நோக்கி நடை போட்டாள் சுகன்யா. நானோ கிளம்பி சென்றதும் துளசியின் கவனம் முழுவதும் கிருஷ்ணாவின் காயத்தை ஆராய்வதிலேயே இருக்க, அவளை கை அமர்த்தியவன் தனது இடது புஜத்தை தொட்டு காட்டி, இங்கதான் காயம்பட்டுச்சு துளசி, கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு, பட் இப்போ ஒரு பிரச்சனை இல்ல என்று சொல்ல, அவளால் அப்போதும் அவனுக்கு ஒன்றுமில்லை என்பதை நம்ப முடியவில்லை. அவளது நம்பிக்கையற்ற பார்வையை சந்தித்தவன், அட நம்புமா, வேணும்னா ஷர்ட்டை கழட்டி காட்டவா என்று சட்டையின் பட்டனை கழட்ட ஆரம்பிக்க, வேணா, உனக்கு ஒண்ணுனா சரிதான் என்று வேகமாக மறுத்துவிட, அவளது பதற்றத்தை கண்டு சிரித்தபடி பட்டனை போட்டுக்கொண்டான் அவன். துளசிக்கு அப்போதுதான் உரைத்தது, தான் இவ்வளவு பதறியது தனது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியவனுக்காக, தனது உள்ளத்தில் உதித்த தூய காதலை விளையாட்டுப் பொருளாக கருதியவனுக்காகத்தான் என்பது. அந்த கணம் வெறுப்பானது எங்கிருந்தோ வந்து அவள் முகத்தில் ஒட்டி கொண்டது. அவனை பார்க்க விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டவள் எதிரிலிருந்த மலைமுகடுகளை வெறிக்கத் தொடங்கினாள். கிருஷ்ணாவுக்கும் அவளது மனநிலை புரிந்தது. பெருமூச்சுடன் சென்று அந்த மரபெஞ்சில் அமர்ந்து கொண்டவனின் விழிகள் மலைமுகடுகளை வெறிக்கும் துளசியின் மீது சோகத்தோடு படிந்து மீண்டது. அனைத்தும் ஆரம்பித்த இடம் இதுதானே. தங்களின் முதல் சந்திப்பு நிகழ்ந்த இடம், தங்கள் காதலின் இனிய நினைவுகளை சுமந்த இடம். அங்கே அமர்ந்ததும் அருகில் நின்றவளை நினைத்து வருந்தத் தொடங்கியது கிருஷ்ணாவின் மனம். பட்டாம்பூச்சி போல கவலையின்றி யாவரிடமும் சிரித்த முகமாய் பேசும் அவனது தேவதை இன்று இப்படி இறுகி
கல்லாய் போய் நிற்பது தன்னால் தானே என்று தன்னை குற்றம் சாட்டி கொண்டவனின் நினைவு 6½ வருடங்களுக்கு முன்னர் பயணிக்கத் தொடங்கியது. 6½ வருடங்களுக்கு முன்னர், சரியாக 6½ வருடங்களுக்கு முன்பு அவன் பல வருடங்களுக்கு பின்னர் இந்தியா வந்த சமயம் அது. அமெரிக்காவில் நடந்த பல கசப்பான சம்பவங்களை மறக்க எண்ணிய கிருஷ்ணா தனியாளாய் மொத்த ஆர்கே குழுமத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருந்த தந்தையின் சுமையை குறைக்க எண்ணியவன் 24 வயதில் இந்தியாவில் கால் பதித்தான். அவனது தந்தை ராகவேந்திரனுக்கும் மகன் பொறுப்பில் தொழிலை விட்டுவிட்டு தான் அவ்வப்போது மேற்பார்வை மட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம். இது குறித்து அவர்களின் அமெரிக்க கிளைகளை பார்த்து கொண்டிருக்கும் அவரது தமையன் விஜயேந்திரனிடம் கலந்தாலோசித்துவிட்டு சில தொழில்களை மட்டும் மகன் வசம் ஒப்படைத்திருந்தார் அவர். கிருஷ்ணாவும் முழு முனைப்புடன் தொழிலில் கால் பதித்தவன் மனம் முழுவதும் ஆர்கே குழுமத்தை வர்த்தக உலகத்தில் முதலிடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நிறைந்திருந்தது. தந்தையிடமிருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொண்டவன் முதலில் கவனம் செலுத்தியது அவர்களின் ஆர்கே ஃபேப்ரிக் பிரைவேட் லிமிடெடில்தான். அதற்கு தேவையான கச்சா பொருளான நூலையும் அவர்கள்தான் ஆர்கே ஸ்பின்னிங் மில் என்ற பெயரில் தயாரித்து வந்தனர். இவ்விரண்டிலும் கவனம் செலுத்தியவன் 1 மாதத்துக்குள் தந்தையிடமிருந்து அதன் நிறைகுறைகளை தெரிந்து கொண்டு நிர்வாகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான். அவனது அதிரடி மாற்றங்களுக்கு முதலில் தொழிலாளர்கள் சுணங்கினாலும் பின்னர் அவர்களும் அவனது வேகத்துக்கு ஈடு கொடுத்து உற்சாகமாக வேலையில் ஈடுபட ஆரம்பித்தனர். ஏற்றுமதியிலும் கால் பதித்தவன் ஆர்கே குழுமத்தின் இந்த 2 தொழில்களையும் சிறிய கால இடைவெளியிலேயே பெரிய உயரத்துக்கு கொண்டு சென்றுவிட்டான். அவனது வேகமான வளர்ச்சி அந்த வட்டாரத்தில் நிறைய பேருக்கு புகைச்சலை உண்டாக்கியது. அதில் முக்கியமானவன் அகிலேஷ் சக்கரவர்த்தி. அவனும் அமெரிக்காவில்தான் படிப்பை முடித்திருந்தான். கிருஷ்ணாவும் அவனும் ஒரே பல்கலைக்கழகத்தில் ஒரே வகுப்பில்தான் படித்தனர். இருவருக்கும் இடையே புகைச்சல் உண்டாக காரணமானவள் ஏஞ்சலினா. ஹூஸ்டனின் மிகப்பெரிய துணி உற்பத்தி நிறுவனமான லிபர்டி ஃபேப்ரிக் கம்பெனி உரிமையாளரின் 2வது வாரிசு. பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த முதல் நாளே அவளை கண்டதும் காதலில் விழுந்தான் அகிலேஷ். ஆனால் ஏஞ்சலினாவோ அவனிடம் காதலெல்லாம் தனக்கு சரிவராது என்று நிர்தாட்சண்யமாக மறுத்துவிட்டாள். அதற்கு பின் அவனை கண்டுகொள்ளவில்லை அவள். ஆனால் இது நடந்து 1 வாரத்திலேயே கிருஷ்ணாவுடன் அவள் நெருங்கி பழகுவதைக் கண்ட அகிலேஷுக்கு உள்ளுக்குள் தீ மூள அன்றிலிருந்து கிருஷ்ணாவை தன் விரோதியாகவே பாவிக்க ஆரம்பித்தான் அகிலேஷ். அதில் அவன் அறியாதது கிருஷ்ணாவும் ஏஞ்சலினாவும் நல்ல நண்பர்கள் என்பதைத்தான். ஏஞ்சலினா பிறவியிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அற்ற பெண். அவளுக்கு நோய் தொற்று அடிக்கடி ஏற்படுவது வழக்கம். பருவநிலை மாற்றங்கள் அவள் உடலை அடிக்கடி பாதிக்கும். அப்போதெல்லாம் அவளை குழந்தையாய் கவனித்தது அவளது சகோதரன் மார்க். ஆனால் அவன் அவர்களின் நிறுவனத்தை நிர்வகிக்க ஆரம்பித்ததிலிருந்து அண்ணனுக்கும் தங்கைக்குமான சந்திக்கும் நேரங்கள் குறைந்து போக அச்சமயம்தான் கிருஷ்ணா அவள் வாழ்வில் வந்தான். ஒருமுறை அவள் வகுப்பறையில் மயங்கி விழுந்த நேரம் அவளை பல்கலைக்கழக வளாகத்தினுள் இருக்கும் கிளினிக்கிற்கு கொண்டு சென்றதும் அவன்தான். அவனது இச்செயல்கள் யாவும் ஏஞ்சலினாவுக்கு அவளது தமையனை நினைவுறுத்தவே கிருஷ்ணாவை தனது நண்பன் என்னும் நிலையை தாண்டி ஒரு சகோதரனாகவே பாவித்தாள் அவள். ஆனால் அகிலேஷோ காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல அவர்களை காதலர்கள் என்று எண்ணிக்கொண்டான். தனது காதலியை தன்னிடமிருந்து கிருஷ்ணா பிரித்துவிட்டதாக அவனை வெறுக்கத் தொடங்கினான் அகிலேஷ். அதிலும் ஒருமுறை நண்பர்கள் அளித்த பார்ட்டியின் போது ஏஞ்சலினா கிருஷ்ணாவுடன் வந்திருக்க அகிலேஷ் அவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதில் ஏஞ்சலினாவின் கையில் காயம் படவும் கிருஷ்ணாவும் பொறுமை இழந்து அகிலேஷிடம் கை நீட்டிவிட்டான். ஏனெனில் அகிலேஷ் அடிக்கடி ஏஞ்சலினாவிடம் தன்னை காதலிக்குமாறு கட்டாயப்படுத்துவதை அவனே நேரில் கண்டிருக்கிறான். சிலமுறை வாய் வார்த்தையாய் எச்சரித்திருக்கிறான் தான். இன்னும் சில முறை இருவரும் சட்டையை பிடித்தபடி முறைத்துக் கொண்டு நின்றிருக்கின்றனர். ஆனால் இம்முறை ஏஞ்சலினாவின் கை காயம் கிருஷ்ணாவின் பொறுமையை துடைத்து போட்டுவிட்டது. எனவே வேறு வழியின்றி அகிலேஷிடம் கை நீட்டிவிட்டான். அங்கிருந்த அனைவரின் கண்ணுக்கும் கிருஷ்ணா ஹீரோவாகத் தெரிய அகிலேஷ் தனது நடத்தையால் வில்லன் என்ற பெயரை சம்பாதித்து விட்டான். அன்றிலிருந்து ஏஞ்சலினா அவனை விஷமாக வெறுத்துவிட்டு கிருஷ்ணாவுடன் இன்னும் நெருக்கமாக ஆரம்பிக்கவே அகிலேஷுக்கு கிருஷ்ணா ஜென்ம விரோதியாகவே மாறிவிட்டான். இதற்கிடையே ஏஞ்சலினாவின் மரணமும் நிகழ அது கிருஷ்ணாவையும் அகிலேஷையும்
வெவ்வேறு விதமாய் பாதித்தது. கிருஷ்ணா தனது தோழியை இழந்த வருத்தத்தில் உடைந்து போக, அகிலேஷ் தனது காதலி மறைந்த துக்கத்தில் முழு பைத்தியக்காரனாகவே மாறிவிட்டான். அந்த பகை நெஞ்சில் இருக்க அமெரிக்காவை விட்டு இந்தியா வந்த பின்னரும் கிருஷ்ணாவை தனது விரோதியாக பாவிக்கும் மனப்பான்மையை அவன் விடவில்லை. அதிலும் அனைத்து தொழில்களிலும் ஆர்கே குழுமத்திற்கு அடுத்த இடத்தையே சக்கரவர்த்தி குழுமம் பிடிப்பது அவனுக்கு தீரா வெஞ்சினத்தை உண்டாக்கியது. இவை எல்லாவுமாக சேர்ந்து கிருஷ்ணாவை இல்லாமல் செய்யும் வேலையில் இறங்கினான் அவன். அதாவது கிருஷ்ணாவை கொல்லும் முயற்சியில் யாரும் அறியாவண்ணம் இறங்கினான். இதை அவனது தந்தை கூட அறியவில்லை. அவனுக்கு ஏற்ற கையாளாய் கிடைத்த தேவாவுடன் சேர்ந்து வியூகம் வகுத்தவன் அந்த வியூகத்துக்குள் கிருஷ்ணாவை அடைத்து அவனை அழிக்கும் நாளுக்காய் காத்திருந்தான். அச்சமயத்தில்தான் கிருஷ்ணா தொழிலில் உண்டான இறுக்கத்தை குறைப்பதற்காக அவர்களின் ஊட்டி எஸ்டேட் பங்களாவுக்கு ஓய்வு எடுப்பதற்காகச் சென்றான். ராகுலும் விஸ்வாவும் அடுத்த நாள் வருவதாக சொல்லிவிட, கிருஷ்ணா உற்சாகத்துடன் சில நாட்களுக்கு தேவையான உடைகளை மட்டும் எடுத்துக் கொண்டவன் மலைப்பகுதி சாலைகளில் பயணம் செய்ய ஏதுவாக ரெனால்ட் குவிட்டில் கிளம்பினான். கோயம்புத்தூர் சிறிது சிறிதாக மறைய மியூசிக் பிளேயரில் ஹரிஷ் ராகவேந்திரா தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என்று தனது மனம் மயக்கும் குரலில் பாடிக்கொண்டிருக்க, அதை ரசித்தவாறே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் கிருஷ்ணா. கார் ஊட்டிக்குள் நுழைந்ததும் வேகத்தை மட்டுப்படுத்தியவன் அவர்களது எஸ்டேட் பங்களாவுக்கு செல்வதற்காக ஒரு கொண்டை ஊசி வளைவில் திரும்பும்போது அவனது காருக்கு பின்னே வந்த லாரி ஒன்று கிருஷ்ணாவின் ரெனால்ட் குவிட்டின் பின்புறத்தை ஆக்ரோஷத்தோடு தாக்க, கிருஷ்ணாவால் அந்த லாரி ஏன் இவ்வளவு கோபத்துடன் தன்னை தாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை. காரை கட்டுப்படுத்த முயன்றவனின் கவனம் சாலையிலிருந்து விலகிய நொடி அந்த கொண்டை ஊசி வளைவில் நின்ற பெரிய மரம் ஒன்றில் மோதி நின்றது கிருஷ்ணாவின் ரெனால்ட் குவிட். அதிலிருக்கும் ஏர்பேக் ஏதோ கோளாறு காரணமாக விரியாது போய்விட, மோதிய வேகத்தில் கிருஷ்ணாவின் தலையில் படுகாயம். நெற்றியிலிருந்து சூடான இரத்தம் முகத்தில் வழிய அவனது கண்கள் மெதுவாக மூடத் தொடங்கிய நேரம் கண்ணிமையில் குருதி ஏற்படுத்திய பிசுபிசுப்பினிடையே மங்களாய் தெரிந்தது ஒரு உருவம். அவனது காரின் கதவை திறக்க முயன்று முடியாது விழித்த உருவம் அங்கே கிடந்த கல்லால் கண்ணாடியை உடைத்து காரின் லாக்கை திறக்கவும் கார் இருக்கையிலிருந்து வேறற்ற மரமென சரிந்தான் கிருஷ்ணா. அவ்வுருவம் பதறிப்போய் அவனை தன் மடியில் ஏந்திக் கொண்டு, யாராவது வாங்கல பிளீஸ், இங்க ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ற குயிலை ஒத்த குரலுடன் பேசவும், அவ்வுருவம் ஒரு பெண்ணென அறிந்த அடுத்த நொடி அவனது தாயார் சாவித்திரியின் முகம் மனக்கண்ணில் வர, மா நானும் கூடவே வரேம்மா என்று உளறியபடி நினைவிழந்தான் கிருஷ்ணா.